என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உலகில் நாம் அறியாத விஷயங்கள் ஆயிரம். அதை எளிதாக உங்களுக்கு சொல்வது உங்கள் அறியாத ஆயிரம் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான தகவலோட வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கதிர்காமம், திரைக்கு பின்னால் இருக்கும் மர்மம். பல நூற்றாண்டுகளாக மர்மம் விலகாத ஒரு ஆன்மீக தலம். பொதுவாக முருகன் கோவில் என்றாலே அழகான சிலையும் சிலைக்கு செய்யப்படும் அலங்காரங்களும் என்றுதான் நினைப்போம். ஒரு சில கோவில்களில் சிலைக்கு பதிலாக வேல் வழிபாடும் உண்டு. ஆனால் ஒரு கோவிலில் முருகனுக்கு சிலையோ வேலோ கிடையாது. அங்கு வெறும் திரைச்சீலைதான் என்றால் நம்புவீர்களா? மேலும் அங்குள்ள திரையை யாரும் விளக்க முடியாது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? இலங்கையில் உள்ள கதிர்காமம் முருகன் கோவிலின் அந்த அறியாத ரகசியங்களை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். மர்மம் 1. சிலையே இல்லாத கருவறை. இங்கே கருவறைக்குள் முருகனுக்கு சிலை கிடையாது. அங்கே ஒரு திரைச்சிலை மட்டுமே தொங்கவிடப்பட்டிருக்கும். அந்த திரைக்கு பின்னால் ஒரு தங்க தகடு அல்லது எந்திரம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த எந்திரத்தில் முருகப்பெருமானின் இரகசிய மந்திரங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. இதை அரூப வழிபாடு என்கிறார்கள். 2வது மர்மம், வாயை கட்டி பூஜை செய்யும் அர்ச்சகர்கள். இங்குள்ள அர்ச்சகர்கள் கப்புராளிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் பூஜை செய்யும் போது தங்கள் வாயை துணியால் கட்டிக்கொள்வார்கள். எதற்கென்றால் மனித மூச்சுக்காற்று கூட அந்த புனிதமான எந்திரத்தின் மேல் படக்கூடாது என்பதற்காக. அவர்களும் திரை துணியை விலக்க மாட்டார்கள். திரைக்கு முன்பிருந்து கைகளை உள்ளே நீட்டி பூஜை செய்கின்றனர். கருவறையில் சூரிய ஒளி வருவதற்கோ காற்று வருவதற்கோ கூட எந்த ஒரு துளையும் இருக்காது. ஏனென்றால் சூரிய ஒளியாலோ காற்றாலோ கருவறைக்கு எந்த ஒரு தீங்கும் நேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக. மர்மம் 3. பெட்டி ஊர்வலம். திருவிழா காலங்களில் ஒரு பெட்டியை யானை மீது வைத்து ஊர்வலம் செய்வார்கள். அந்த பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்பது இன்று வரை ரகசியமாகவே வைக்கப்பட்டுள்ளது. அந்த பெட்டியை பார்க்கவோ தொடவோ யாருக்கும் அனுமதி இல்லை. இந்த கோயிலின் தலைமை அர்ச்சகர் மட்டுமே கோவிலில் இருந்து பெட்டியை யானை மீது ஏற்றவும், திருவிழா முடிந்த பிறகு யானையில் இருந்து கோவிலுக்குள்ளும் எடுத்து செல்கின்றார். 4. 3 மதங்கள் சந்திக்கும் ஒரு கோவில். கதிர்காமத்தின் மற்றொரு அதிசயம். இது இந்துக்களுக்கு மட்டும் புனிதமான இடமல்ல. பௌத்தர்கள் இதனை தங்கள் புனித தலமாக கருதுகிறார்கள். அருகில் இருக்கும் தர்காவிற்கு இஸ்லாமியர்களும் வருகிறார்கள். உலகிலேயே 3 மதத்தினர் ஒற்றுமையாக வழிபடும் ஒரு அபூர்வ தலம் இதுவாகும். மேலும் கதிர்காம முருகனை பற்றி அருணகிரிநாதர் 25ற்கும் அதிகமான பாடல்களை பாடியுள்ளார். இது இத்தலத்தின் மற்றொரு சிறப்பாகும். ஞானமே வடிவான முருகன் உருவம் கடந்து அரூபமாக இங்கே வீற்றிருக்கிறார். நீங்கள் எப்போதாவது கதிர்காமம் சென்றிருக்கிறீர்களா? அல்லது அங்கு நடந்த அதிசயங்களை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது நண்பர்களுக்கு பகிருங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.